உங்க தேர்தலை பொறுத்த மட்டிலும் இது ஏதோ 5 வருடத்துக்கு ஒரு முறை 4 வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் இது சமூக சன்மானத்திற்கான ஒரு தேர்தல். அரசியலில் இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட வேண்டும், தனித்து விடப்பட வேண்டும். எந்த அரசியல் அதிகாரமும் கெடுத்து விடக்கூடாது, இந்த மக்கள் முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கிற கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கிற தேர்தலாக இது இருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுகிறது. டாக்டர் ஐயா அவர்கள் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். நான் திருநெல்வேலி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறேன். அப்ப நாங்குநேரி தொகுதிக்கு வேட்பாளராக யார் போடலாம்னு நினைக்கும் போது யார் இங்கே அடையாளப்படுத்தக்கூடாது, யார் இங்கே வளரக்கூடாது என்று நினைத்து வீழ்த்தப்பட்டார்களோ அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒருத்தரை நிறுத்திதான் இங்கே எழுச்சி பெற வைக்க வேண்டும் என்று டாக்டர் அவர்கள் முடிவு செய்தார். அந்த எழுச்சி இன்னைக்கு கண்கூட தெரிகிறது. கோட்டல் நகரில் இருக்கக்கூடிய ஒரே சின்னம் இருக்கும். வேற மிக்சி, கிரைண்டர், குக்கரு, கை காலுக்கெல்லாம் எந்த இடமும் கொடுக்க கூடாது, யாரும் நிலைய விடக்கூடாது. ஏனால் அரசியலில் பல கட்சிகள் இருக்கலாம், நம்மளும் அந்த கட்சிகளுக்கு வாக்களித்து இருக்கலாம், அந்த கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம கட்சியாக பார்த்தோம், ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மை ஜாதியாக மட்டும்தான் பார்த்தாங்க. இவர்கள் எம்பி, இவர்கள் பல்லர்கள், இவர்களுக்கு இந்த முக்கியத்துவம் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பண்ணையார் மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். அங்கு 80,000 தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறார். நாங்குநேரி சட்டமன்றத்தில் 60,000க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர். திருநெல்வேலியில் 4 லட்சம் 5 லட்சம் தேவேந்திர குல வேளாளர். ஆனால் 60-70 வருடங்களாக ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கு கூட இந்த பகுதியில் இருந்து வாய்ப்பு கூட வழங்கப்படவில்லை என்ற ஒரு கேவலமான நிலையில தான் இந்த திமுகவும் அதிமுகவும் இங்க வச்சிருக்கு. அப்படி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு கூட அவர்களை மதித்து நடத்துகிறார்களா, மற்ற சமுதாயம் மதித்து நடத்துகிறார்களா என்று கேட்டா அதுவும் கிடையாது. திருநெல்வேலி தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். இந்த கடந்த 20 நாட்களாக திமுக, நான் அதிமுக, நான் பாஜக, நான் அந்த கட்சி இந்த கட்சி. ஆனால் இந்த முறை நீங்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றால்தான் அது எங்களுக்கு இந்த கட்சியில் மரியாதையை கொடுக்கும் என்று ஒரு சமூக எழுச்சி இன்னைக்கு திருநெல்வேலி மண்டலம் வந்து